2 வருட ரிலேஷன்ஷிப். 48 வயதில் வந்த கன்றாவி காதல். ஏமாத்தி பணத்தை சுருட்டிட்டான் கதறிய சுசித்ரா. பிரபல பின்னணி பாடகி சுசித்ரா தனது தனித்துவமான குரலாலும் பாடல்களாலும் தமிழ் திரை உலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார். பின்னணி பாடகியா மட்டும் இல்லாமல் வானொலி அறிவிப்பாளராகவும் தொகுப்பாளராகவும் டப்பிங் கலைஞராகவும் பன்முக திறமையை கொண்டவராக இருந்த சுசித்ரா சுச்சி லீக்ஸ் விவகாரத்திற்கு பின் அடுத்தடுத்த சர்ச்சைகளில் சிக்கி வரும் இவர் ஒருவருடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அவர் என் வாழ்க்கையை ஏமாற்றி விட்டார் என இன்ஸ்டாகிராமில் பேசியுள்ளார். சுச்சி லீக்ஸ் என்கிற விவகாரம் என் வாழ்க்கையில வந்தது பிறகு இதைவிட பெரிய விஷயம் எதுவுமே நடக்காது என்று நினைத்திருந்தேன். ஆனால் அதைவிட பெரிய விஷயம் என்னோட வாழ்க்கையில நடந்துருச்சு. கடந்த 2 வருஷமா நான் ஒருவரை காதலித்து வருகிறேன். அவருடைய பெயர் சண்முகராஜ். என்னுடைய 48 வயதில் கன்றாவி பிடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நான் போய் மாட்டிக்கிட்டேன். என்னோட வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காது என்று நினைத்து இருந்தேனோ இந்த 2 வருஷத்துல அது எல்லாமே என்னோட வாழ்க்கையில நடந்துடுச்சு. ஒரு பேட்டியில நான் அவரை திருமணம் செய்து கொண்டேன் என்று கூட சொல்லிட்டேன். ஏனென்றால் நாங்க விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருந்தோம். 48 வயதில் வந்த காதல். என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவது போல அவர் என் வாழ்க்கைக்குள்ள வந்தார். தனுஷ் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டான், கார்த்திக் ராஜாவால உன் வாழ்க்கையே போயிட்டுது, நானும் வாழ்க்கையில என் மனைவி குழந்தைகளால பெரிய கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேல் உனக்கு நான் எனக்கு நீ என்று இருப்போம் என பலவிதமான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தார். நானும் அவர் சொல்வதையெல்லாம் உண்மை என நினைத்து அவரை காதலிக்க ஆரம்பித்து என்னுடைய பணத்தை எல்லாம் அவரிடம் கொடுத்து விட்டேன். ஆனால் தினமும் என்னை அடித்து உதைத்து மிதித்து கொடுமைப்படுத்தினார். அவன் முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டேன் என்றுதான் சொன்னான். ஆனால் அவருடைய மனைவி என்னுடைய வீட்டிற்கு வந்து என் கணவனை என்னிடம் கொடுத்துவிடு என கெஞ்சுகிறாள். ஏமாற்றி விட்டார். நான் எப்போதுமே பெரிய அப்பாட்டக்கர் போல பேசுவேன். ஆனா அவனை உண்மையாக காதலித்ததால என்னுடைய வாழ்க்கைக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச அனைத்து பணத்தையும் அவன் சுருட்டினான். அவன் எவ்வளவு பணத்தை என்னிடமிருந்து பறித்து கொண்டார் என்று நான் சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு தலை சுற்றிவிடும். இப்போதுதான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கிறேன். நான் சண்முகராஜ் மீது வழக்கு போட்டிருக்கேன். அவனிடம் ஒரு பைசாவை கூட விட்டு வைக்க மாட்டேன். கடைசி பைசாவை கூட வாங்கிட்டு தான் அவனை நான் விடுவேன். அவன் மீது 6 கேஸ் போட்டிருக்கேன். சென்னையில இருக்கும் என் வீட்டுல அவன் முதல் மனைவி குழந்தைகளோட வாழ்ந்து வர்றான். இன்னும் 2 வாரத்துல அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்குது. இதனால என்ன அடிக்கடி நீதிமன்றத்துல நீங்க சந்திக்கலாம் என அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க சுசித்ரா பாடகி. சுசித்ரா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.